போன வருஷம் பொங்கல் கொண்டாடினீங்களா? அதுக்கு முந்தின வருஷம் பொங்கல் கொண்டாடினீங்களா? கோடை காலம் 2021 வந்துதா? வெயில் காலம் 2022 வந்து விட்டதா? 2023 கோடை காலம் வந்தது, அப்ப 5000 ரூபாய் வந்ததா? 2024 பொங்கல் வந்ததா? அப்ப 3000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்ல. எப்ப 1000 ரூபாய் கொடுத்தாங்க உங்களுக்கு? 2024 தேர்தலுக்கு முன்பாக உங்களுக்கு எல்லாம் மாதம் 1000 ரூபாய் வந்தது. அப்ப என்ன நினைக்கிறாங்க பெண்களை பற்றி? மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் 1000 ரூபாயை கொடுத்து உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விடலாம் என்று தான் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அதானம்மா? அதாவது அது வாழைப்பழத்துல ஊசி நுழைக்கிற மாதிரி அப்படித்தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி கரும்பெல்லாம் கொடுத்து ஒரு 3000 ரூபாய் கொடுத்தா நீங்க அவங்க செய்யற தப்பெல்லாம் மன்னிச்சு விட்டுருவீங்க. அவங்க 66 டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருவாங்க, ஒரு 500 சந்து கடையை திறந்துருவாங்க, அதன் மூலம் நம்ம மக்களை குடிக்க வச்சிருவாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு 3000 ரூபாய் கொடுத்தா போதும் நினைச்சிருவீங்கன்ற மனப்பால் குடித்திருக்கிறார்கள். அதனாலதான் 3000 ரூபாய் எலெக்ஷன் போது கொடுக்கறாங்க. இப்ப 5000 ரூபாய் எதுக்கு திடீர்னு? ஐயோ, கோடை காலம் வந்து விட்டது, என்னுடைய மக்கள் கஷ்டப்படுவார்கள், அவர்களுக்காக இந்த 2 மாசம் அது கொடுக்க வேண்டிய காசை முன்னாடியே கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இன்னும் 5 மாசத்துக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் வராதுன்னு அர்த்தம்.